Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா longitudinal vibrationல fifth problem. ஓகேவா? சோ ரொம்ப important problem பாருங்க. Question read பண்றேன். A barrel of large gun recoil against a spring on firing. A barrel of large gun recoil against a spring on firing. ஓகேவா? At the end of firing, a dashpot is engaged that allow the barrel to return its original position. ஓகேவா? The dashpot is engaged that allow the barrel to return its original position. ஓகேவா? So gun shoot பண்ணும்போது so firing முடிஞ்சு so அந்த barrel return to its original position in a minimum time without oscillation. The gun barrel, so இது மாதிரி டைப் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா critical damping சொல்லுவாங்க இத. ஓகேவா? So gun barrel mass வந்து 400 kg and initial velocity of recoil is 20 meter per second. ஓகேவா? So அப்ப mass கொடுத்துட்டாங்க, velocity கொடுத்துட்டாங்க. The barrel is 1 meter. The barrel is 1 meter. Determine the spring stiffness and critical damping coefficient of dashpot. அதாவது K கொடுத்திருக்க K கேட்டிருக்காங்க and then C critical CC critical damping coefficient கேட்டிருக்காங்க. சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு உண்டிகோல் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சோ ஒரு டிவைஸ் மாதிரி யூஸ் பண்றாங்க. இப்போ இத பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரப்பர் மாதிரி ஒன்னு இருக்கும். சோ இந்த மெட்டீரியல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்టిక్యులர் மாஸ் ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஸ்ட்ரெச்சிங்க தான் நம்ம recoil சொல்றோம். இதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா x that is equal to 1 meter அப்படின்னு வெச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்ப இந்த எலாஸ்டிக்ல நீங்க கொடுக்கிற work done அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 1 மீட்டருக்கு நீங்க கொடுக்கும்போது ஸ்ட்ரெச் பண்ணி நீங்க விட்டீங்க அப்படின்னா இந்த மாஸ் ஓகேவா m அப்படின்ற இந்த மாஸ் ஆனது இங்க இருந்து மூவ் ஆகும். ஓகேவா? சோ இதுதான் நம்ம kinetic energy அப்படின்னு சொல்றோம். ஓகே? சோ work done on a system that is equal to kinetic energy of the mass. Okay, so இதுதான் நம்ம பேசிக் கான்செப்டா எடுத்துக்க போறோம். kinetic energy of the barrel that is equal to work done on the spring. அப்போ work done on the spring அப்படின்றது 1/2 kx square அப்படின்றது ஃபார்முலா. So kinetic energy of the barrel 1/2 mv square அப்படின்னு எடுத்துக்கலாம். So அப்ப half கேன்சல் பண்ணிடலாம். m ஓட வேல்யூ தெரியும், வெலாசிட்டியும் தெரியும். அதே மாதிரி எவ்வளவு தூரம் ரிட்ராக்ட் பண்ணிட்டாங்க 1. அப்ப k ஓட வேல்யூ எனக்கு தெரியாது. அப்ப ஸ்டிஃப்னஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் டேம்பிங் கோஎஃபிஷியன்ட்கான ஜெனரல் ஃபார்முலா என்ன? cc = 2 √mk இல்ல அப்படின்னா m × ωn. ரெண்டு ஃபார்முலால ஏதாவது ஒன்னு எடுத்துக்கங்க. சோ இதுதான் எனக்கு கொஞ்சம் அடாப்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா m இருக்கு k இருக்கு. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா cc ஓட வேல்யூ கிடைச்சிரும். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். क्वेश्चन தான் பெருசா இருக்கும். ஓகேவா? சோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.